தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் கஸ்தூரி ராஜா சார் அவங்க. இவங்க நடிப்புல சமீபத்தில் வெளிவந்த ஹபீபி படம் ஒரு பெரிய மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்றது. அந்த படம் பத்தியும், தனுஷோட விருதுகள் பற்றியும், பெர்சனல் லைஃப் பத்தியும் முதல் முறையா மனம் திறந்து பேச போறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, வணக்கம்மா. தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஒரு படத்துக்குள்ள 2 படத்துக்கு தனுஷா இருக்கு. என் மகனுக்கு சொல்லுங்க சார். மகிழ்ச்சி தான் எப்பவும் போல. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 முறை வாங்கினதுனால, ம், இந்த ம். முறை ஒரு சாதாரண மகிழ்ச்சி. ஆனா, தொடர்ந்து அதுக்கு அவர் தகுதியா இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒரு மல்லிகாபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல தேனி மாவட்டத்துல பிறந்து, சென்னையில ஒரு மிகப்பெரிய ஆளுமையா, குடும்பத்தையே வந்து இந்த துறைக்கு வந்து அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்கீங்க. 2 பேரும் இயக்குனர்கள் தமிழ் சினிமால தவிர்க்க முடியாம, செல்வராகவனா இருக்கட்டும், அல்ல தனுஷாரா இருக்கட்டும், இன்னைக்கு கோடம்பாக்கத்துல ஒரு பெரிய ஆளுமையா ஆகியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து இறைவன் போட்ட பிச்சை தான். ம், கடவுளுக்கு மேல இது எதுவும் நடந்துரல. ம், ம், அவர் நெனச்சா இதுக்கு மேலயும் நடக்கும். ம், ஆ, ஆனா கடவுள் வந்து இதுக்கு கீழ கொண்டு போக மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு குடுத்துருக்காரு. ம், ம், ஆ அதர்வைஸ் இது ரொம்ப பல வருஷம் 48 வருஷம் ஆச்சு நான் சினிமாவுக்கு வந்து. ம், ம். ஆ தனுஷ் வந்து 2002ல வந்தாரு. 25 வருஷம் ஆக போச்சு கிட்டத்தட்ட. ஓகே. இனி அது புது நிகழ்வாவே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ம், இதுக்கு மேல காலத்துக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்ணணும்? ம், இந்த பேர எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறதுல மட்டும் தான் நம்ம குறிக்கோள் இருக்கு. ம், நானும் அதுதான். நான் இப்ப திடீர்னு அ நடிக்கணும்னு வந்த மாரி தான். ம், ம், ம். இந்த அது கேள்விப்பட்டீங்களா? ஹபீபி. ஹபீபி பார்த்தேன் சார். படமே பார்த்தேன். நம்ம ஒரிஜினலா சில கதாபாத்திரங்களோட நம்ம படத்துல பார்ப்போம்ல. அந்த மாதிரி வந்து வாழ்ந்துருந்தீங்க அந்த கதாபாத்திரத்திலேயே. ஆமாமா. அதுல வந்து ஒரு டைரக்டர் செஞ்ச பெரிய வேலை என்னன்னா, முன்னாடியே எனக்கு பவுண்டிங் ஸ்கிரிப்ட் குடுத்துட்டுருக்காங்க. குடுத்துட்டாரு. ம். அதனால ரொம்ப தெளிவா அந்த கதாபாத்திரத்த நான் மைண்ட்ல ஏத்திக்க முடிஞ்சது. ம், ம், ம். அ அதனால ஈஸியா போயிடுச்சு. நான் ரொம்ப சிரத்த எடுத்து நடிக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப முடிவா இருந்தேன். ஓகே. நம்ம வந்து ம், ம், ஓவர் ஆக்டிங் பண்ணா இந்த முகம் ம். ஒத்துக்காது அப்படிங்கிறது. அதர்வைஸ் கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்த்து, அப்படி பார்த்து, இப்படி பார்த்துலாம் நான் ஒண்ணும் ஓகே, ஓகே. ரிஸ்க் எடுக்கல. ரொம்ப எக்சர்சைஸ், ஜிம் எல்லாம் பண்ணி என்ன நான் கட்டுப்படுத்திக்கல. ம். ஒரு அந்த வயசுக்கு தகுந்த ஒரு கதாபாத்திரம் தான் குடுத்தாங்க. சில ஓகே. காட்சிகள் கொஞ்சம் அ விக் வச்சு அப்படி இப்படியெல்லாம் எடுத்தாங்க. ம். அது கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தா கூட அது எப்படியோ பொரிஞ்சிருச்சு அதுக்கு. ஓகே, ஓகே. மற்றபடி அ இன்னும் அதுக்கப்புறம் 4, 5 படங்கள் வந்திருக்கு. ம், அ ம், இவங்க நம்ம 5 ஸ்டார் கதிரேசன் எடுத்த இது எவிடன்ஸ் ம். எவிடன்ஸ்ல சசிகுமார் அப்பா. சசிகுமார் சார். ம். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அதுல. ம். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இது வேற ஜர்னல், அது வேற ஜர்னல். ஓகே. நல்ல நேம் அதுலயும் கிடைக்கும். ம். சாதாரண ரோல் இல்ல அதுவும். சூப்பர் சார். இப்போ சமீபத்தில இவரு நம்ம டிசி ஆமா. நம்ம லோகேஷ் லோகேஷ். கனகராஜோடைய அப்பாவா ஆக்ட் ம், பண்ணேன். ம். அவரே பார்த்துட்டு, "சார் நீங்க அ ஃபர்ஸ்ட்டு நீங்க வரும்போது அப்படி தோணல சார். என்ன ம். இது தப்பு பண்ணிட்டோமான்னு தோணுச்சு. ஓகே. அ படத்துல ரஷ்ல பார்க்கும்போது அவ்வளவு பிரமாதமா இருக்கு சார்ன்னு" அவரே சார் என்ன சொன்னார். அப்பா ரோல்னா உங்கள தான் கூப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன் எல்லா ரோலுக்கும். பொருத்தமா கூப்பிடணும். இருந்திருக்கீங்க. அதுக்கு தான் நானும் ஒரு கதவ மூடாமலே உட்கார்ந்துருக்கேன். அவன கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது கூட சிரமமா வந்துறக்கூடாது. இனி சரி, சரி. இதுல ஒரு அதிசயமே என்ன நிகழ்ந்ததுன்னா, எனக்கு ம். எந்த வேலை கிடைச்சாலும் செஞ்சிரணும். சரி, சரி. மியூசிக். ம், ம், முன்ன ஒரு தடவ விசு சார் படத்துல ஷூட்டிங்ல இருக்கப்போ, கெட்டிமேளம்னு நெனைக்கிறேன் அந்த படம். ம், அ லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு கடல்ல ஸ்பீட் போட்ல டிராவல் பண்ணணும். ம். கார்த்திக் ஹீரோ, சரி. சிவச்சந்திரன் வில்லனு. ம். அதுல அ கார்த்திக் வந்து பயப்படுறாரு. "இது எப்படி நம்புறது இந்த லைஃப் ஜாக்கெட்ட?" ம். அப்படின்னா ம். எனக்கு டக்குன்னு வாங்கி போட்டு நான் கடல்ல குதிச்சுட்டேன். ஐய்யய்யோ! அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. "ஏன் அது அ கரண்ட் இருக்கும்யா உள்ள. நீ பாட்டுல குடும்பஸ்தான் இப்படி போய் குதிச்சுட்டேன்னு" டைரக்டர் சத்தம் போட்டாரு. ம், அது ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, ம், எதையாவது செய்யணும். ம், எதையாவது செய்யணும். ம், மக்கள் நம்மள பத்தி பேசணும். ம், ஏதாவது புதுசா படைக்கணும். ம். அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு அர்ஜுல தான் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பேன். சும்மா இருந்தா கூட. ஓகே. என் ம், மைண்ட்ல 90% ம், கிரியேட்டிவிட்டிக்காக ம், அலாட் ஆயிடும். ம். மிச்சம் 10% தான் என் குடும்பத்தோட நான் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த டைரக்டர்ஸ் எல்லாரும் நடிச்சு அவங்க சொல்லிக் குடுக்குறாங்கல்ல சீன்ஸ் எல்லாம் நடிகர்களுக்கு. அப்ப நடிப்புங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கும் தானே சார்? இருக்கும்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க 48 வருஷமா இருக்கீங்க. ம். 25 படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. சிவாஜி வச்செல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னங்க நாங்க சொல்லிக் அதான். குடுக்குறதுங்கிறது ஒண்ணு ம். இருக்கு.
அப்படி கிடையாது. ம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ம். ஒரு 20 வயசு பையன் டைரக்டரா வந்து, ம். அவன் இப்படி இல்ல சார், இப்படி பண்ணுங்க ம். அப்படின்னு சொல்லணும். அவன் சொல்றபடி நம்ம முகத்த மாத்தணும். அதுதான் ஆக்டிங். ஓகே. ம். நமக்கு வர்றத பண்றதுக்கு பேரு ஆக்டிங் ஓகே. இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி நம்மள வேலை வாங்குறாங்க, எப்படி ம். பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்டிங். மல்லிகாபுரத்தோட இளமை கால வாழ்க்கை சொல்லுங்க சார் எங்களுக்கு. மல்லிகாபுரத்தோட வாழ்க்கை நம்ம அதுதாம்மா வாழ்க்கை. ம். இப்போ வாழ்றது எவ்வளவோ அத விட ஒரு 1,00,000 பங்கு அதிகமான ஒரு வாழ்க்கை வாழுறோம். எவ்வளோ பேர் உங்க கூட பொறந்தவங்க? ஏன் அது பெரிய கதம்மா அது. 2 ஒய்ஃப் எங்க அப்பாவுக்கு. ம். 2 மனைவிகள். நான் 2வது மனைவியோட பையன். நான் ஒரு பையன் தான். ஒரு பையனும் எனக்கு ஒரு அக்கா. சரி, சரி. அவங்களுக்கு 5 பையனுங்க, 1 அக்கா. ஆ ஆனா சரி. எல்லாரும் ஒண்ணா தான் இருந்தோம். கூட்டு ம். குடும்பம் தான் இருந்தது. அவங்களும் சண்டை போட்டுப்பாங்க. நான் சண்டை போட மாட்டேன். அப்போ ம். எனக்கு ஏதோ ஒரு மூடி சைக்கோ மாரி தான். நான் ஒரு சைக்கோ தான் கிட்டத்தட்ட. எ ம். அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் அந்த ம். மல்லிகாபுரத்தில எனக்கு நிகழ்ந்தது. ம். உண்மையிலேயே சொல்லப்போனாக்க, இந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமே, நான் மல்லிகாபுரத்தில இருந்ததும், ம். பிறந்ததும், வளர்ந்ததும் அதான் காரணம். என் அப்பா ராமசாமி நாயுடுவுக்கு மகனா பிறந்ததும் தான் காரணம். ம். அந்த ரத்தம் இல்லன்னா, தனுஷ் வந்து இன்னைக்கு இப்படி நின்றுக்க முடியாது. ம். ம ஒரு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் சொன்னார், ம். "உங்க அப்பா வந்து தனுஷ் கூட தாங்க இருக்காரு" அப்படின்ட்டு. ஓ! சரி, சரி. அப்படியெல்லாம் இருக்கு. அந்த ஊர் ஒரு ம் கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு இயற்கை எழிலான ஒரு ஊர் அது. ஓகே. அ எவ்வளோ முட்டாளுக்கு கூட கிரியேட்டிவிட்டி வந்துரும். ம். அப்படி பண்ணைப்புறம் தான். பண்ணைப்புறத்தோட இதுதான். ம். அது என்னமோ சார் அந்த பாரதி ராஜா, கஸ்தூரி ராஜா இவங்கலாம் மண்ணின் படைப்பாளிகளாவே அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க இல்ல போல அதுக்கு இருக்கு. காரணம் அந்த காத்துமா. ம். அதாவது கேரளாவுல இருக்கிற காத்து நேரா நமக்குள்ள வரும். அந்த ம். மண்ணுமே ஒரு கல்மிஷம் இல்லாத ஒரு மண். நீங்க படிச்சது, வளர்ந்தது, என்ன படிச்சீங்க? என்ன வேலைக்கு போணும்னு ஆசைப்பட்டீங்க? சினிமா எப்படி உங்களுக்குள்ள ஒரு ஆசைய உண்டாக்குச்சு சார்? நான் வந்து ஹபீபி படத்துல நடிச்சுட்டு, ம். அதுல உலகம் பூரா கொண்டாடுது. ம். அ எப்படின்னு தெரியல. எனக்கு இன்னும் அது ஒரு அதிசயமா தான் நடக்குது. ம். என்னுடைய 48 வருஷ கெரியர்ல இது ஒரு பெரிய திருப்பு முனையா ம். அப்படிங்கிற அளவுக்கு ம். ஒண்ணொண்ணா நடந்துகிட்டு வந்தது. ம். நம்ம ஆ நானு விசு சார்கிட்ட ஜாயின் பண்ணதுலருந்து ம். எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு மாற்றங்கள் தான். ம். ராஜ்கிரண் சார் இல்லனாலும் நம்ம இல்ல. ராஜ்கிரண் கண்டிப்பா. சார்கிட்ட போகும்போது அது ஒரு திருப்புமுனை அமைஞ்சது. ம். இண்டஸ்ட்ரியே எதிர்பார்க்காத ஒரு படமா இருந்தது. என் ராசா சில அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது துள்ளுவத இளமை. அ இல்ல நாட்டுப்புற பாட்டு. நான் ம். சொந்த படம் எடுக்கிறேன். ம். இதே ஆபீஸ்ல இந்த இடத்துல வந்து இளையராஜா தான் குத்துவிளக்கு ஏத்தி வச்சார். ம். ம். அப்படி அதுல ஒரு பெரிய திருப்புமுனை ஆச்சு. 1 ம். வருஷம் ஓடுன படம் அது. இந்த ஒத்த சும்மாவே தாரன் ஹிட்டு. ஆமா. 1 வருஷம் ஓடுன படம். ம். அதுல ஒரு பெரிய ஓன் புரொடக்ஷன் அதுதான் முதல் படம். சொந்த படம். ஓகே. ம். ம். அன்னைக்கு நான் சொந்த படம் எடுக்கலன்னாலும் கூட இன்னைக்கு தனுஷ் கிடையாது, செல்வராகவன் கிடையாது, நானும் கிடையாது. ம். இந்த சொந்த படம் சூழ்நிலைக்கு ஆரம்பிச்சது. கண்டிப்பா. படங்கள் இல்ல அன்னைக்கு. அ இளையராஜாவுடைய மியூசிக்ல பாட்டு எழுதணுமே அப்படின்னு அந்த படத்த எடுத்தேன் நான். அச்சோ! ஆ. ஆமா. அ அதுக்கப்புறம் அது ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. ம். துள்ளுவத இளமை ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ம். காதல் கொண்டேன் அத ஒட்டி. ம். அதுக்கப்புறம் இப்போ படிப்படியா வந்து இப்போ ஹபீபின்னு ஒரு படம் வந்து ஒரு நடிகன்னு ஒத்துக்கிட்டாங்க. மக்கள். அதுதான் பெரிய விஷயம். ம். ஒத்துக்குவாங்கன்னு நெனைக்கல. ம். ம். சரி நம்ம போவோம். அந்த டைரக்டர் பிடிவாதம் பண்ணி என்னை கூட்டிட்டு போனாரு. ம். "நீங்க வாங்க சார், நீங்க வாங்க." எனக்கு நடிக்கிறதுனா பயம். ஓகே. அ அ என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு ம். அவரு ஒரு நல்ல டெக்னீஷியன் ம். தெரியும். ம். சரி போனாக்க கொஞ்சம் கொஞ்சமா அவரு கூட போன உடனே 8 நாள்னு சொன்னாரு. ம். 8 நாள்ல எடுத்திருந்தால் ம். எனக்கு நீ நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்குமா? அப்படிங்கிறது சந்தேகம் தான். ம். ம். 8 நாள், 12 நாள், 40 நாள் எடுத்தாரு. கூட கொஞ்சம் கூட. கொஞ்சமா நமக்கு ஊறி போச்சு. அந்த ம். இனி நடிச்சு தான் ஆகணும். நல்ல ம். டைரக்டர்கள் நம்மள கூப்பிட மாட்டாங்களா? இன்னைக்கு ம். நெறைய ஆர்டிஸ்ட் ஸ்கார்சிட்டி இருக்கு. ம். ஏன்னா நெறைய எக்கச்சக்கமா சீரியல் வருது. எக்கச்சக்கமா படங்கள் வருது. ம். இப்படி எல்லாத்துலயுமே இருக்கும்போது, நமக்கு ஒரு இடம் இருக்காதான்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. ஓகே, ஓகே. விளம்பரத்துல வந்து எப்படி நீ தயாராகி வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஏன் தயாராகிலாம் வரல. ம். சொல்லியிருப்பாங்க. மல்லிகாபுரத்துல அங்கேயே ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததும்மா. ம். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கலாம். ம். ம்.
அதுல இப்ப மாதிரியெல்லாம் அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. ஓகே. புள்ளைங்க ஸ்கூலுக்கு வரலையேன்னு டீச்சருங்க போய் வீட்டு முன்னாடி அழுவாங்க. ஓ! ஓ! சரி, சரி. அப்படியெல்லாம் இருக்கு. ம், ம், சிவலட்சுமி டீச்சர்ன்னு எனக்கு 1ஆம் கிளாஸ் டீச்சர். இந்த ம். இடத்துலலாம் அவங்க பேர சொல்றதுக்கு இன்னும் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அ பரவால்ல. அவங்கள வ எனக்கு இந்த பாமர் இலக்கியம் நூல்ல வந்து ம், நான் படிச்ச கல்லூரி ம், ராஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா காலேஜ். ம், ம். உத்தமபாளையம்ங்கிற ஊர்ல. அங்க வந்து எனக்கு ஒரு ஆனர் பண்ணாங்க. ஓகே. நான் என்ன பண்ணேன், அவங்கள தேடி புடிச்சு கூட்டு வந்துட்டேங்க. ம், ம், கூப்பிட்டு வந்து அழகா ஒரு வாசகம் சொன்னேன். இது வந்து நான் கல்வி ஆரம்பிச்ச இடம். இது ஓகே. நான் நிறைவு செஞ்ச இடம். ம், இதுக்கு சாட்சியா நான். ம், இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு அமையும்னு சொன்னேன். ம், அவங்க ம், அப்படியே பொல பொலன்னு கண்ணீர் விட்டுட்டாங்க அவங்க. ம், அப்படியெல்லாம் அந்த டீச்சர் தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு படிப்பு சொல்லிக் குடுத்து, ம், ம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த ஊர்ல. ம், அப்புறம் 6த்துலேருந்து 8த் வரைக்கும் பண்ணைப்புறம். அத ஒட்டி பண்ணைப்புறத்துக்குள்ள தான் இருக்கு இந்த ஊருமே. ம். அங்க செட்டியார் பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்கு. என்ன வரைக்கும் படிச்சீங்க சார் அங்க? நானு பிஏ செகண்ட் இயர் வரைக்கும் படிச்சேம்மா. ஓ! சரிங்க சார். அதுக்கப்புறம் காதல் வந்தது. நான் கேட்கணும்னு நெனச்சேன். நீங்க வந்து மனைவி விஜயலட்சுமி அம்மா கூட ரொம்ப பாசமா, அஃபெக்ஷனா அப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு நெருக்கமான இதா இருக்கீங்க. அவங்க கிட்ட ரொம்ப புடிச்சது, அவங்கள சந்திச்சது, எப்படி சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? அந்த பக்குவமா இருந்ததா? அந்த தைரியம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? 2 பேர் வீட்லயும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவங்கள எப்படி நீங்க சந்திச்சீங்க? சொல்லுங்க சார். அவங்கள சந்திக்கிறதே 100 வருஷ தவம். அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சந்திக்கிறதுக்கு. அப்படியா சார்? கிராமத்துல எல்லாம் பொண்ணுங்கள அவ்வளவு ஈஸியா பாத்துற முடியுமா? முடியாது, முடியாது. பார்க்கவே முடியல. பொண்ணு ம். பார்க்குறோம் இந்த மின்னலே வாம்மா அப்படிங்கிற மாரி தான். இப்டின்ட்டு கூட்டு போயிட்டாங்க. ஆ. உங்க உறவினரா? அம்மா. உறவினர் தான் எனக்கு அப்ப தெரியாது. தெரியாது. ஓ! இப்ப சரி. எங்க வீட்லயே எங்க சித்தப்பா அடிக்கடி சொல்லுவாரு, "நீ ஒருத்தன் தான்டா கரெக்ட்டான முறையில கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாரு." ம், ம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கஸ்தூரி, மங்கம்மான்னு 2 குலதெய்வம் இருக்கு. ஆ. வருஷம் வருஷம் போறீங்க. ஆமா. நான் ம், கோயிலே கட்டியிருக்கேன் இப்போ. ம், அதுல ம். அவங்க மங்கம்மா கும்பிடுறவங்க, நாங்க கஸ்தூரி அம்மா கும்பிடுறவங்க. ஓ! சரி, சரி. இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு முறைகள் பார்க்க வேண்டியதில்ல. ம். மங்கம்மா கும்பிடுறவங்க, கஸ்தூரி அம்மா கும்பிடுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு பேரு கஸ்தூரிராஜன் கஸ்தூரி. வச்சாங்க. அவங்கள பொண்ணு பார்க்கும்போது, அவங்களுக்கு 15 வயசு குழந்தை. ம். எனக்கு 19 முடியிற ஸ்டேஜ். ஓ! அவரு எங்க அப்பா வந்து ஒரு புது சட்டத்த தச்சு தரேன்டா, நான் சொல்றத செய்றியான்னாரு. ம். என்னப்பா செய்யணும் அப்படின்னேன். ம். அ ஒரு தாலி கட்டணும்னாரு. ம். என்ன தாலி தானே கட்டி விட்டு போவோம் அப்படின்னுட்டு. ம். யாருக்கெல்லாம் கேட்கலையா நீங்க? அப்ப அவ்வளவு அறிவெல்லாம் இல்லம்மா அது. சரி, சரி. நம்ம வீட்ல கொஞ்சம் ஏடா கூடமான குடும்பம். ம். எங்க அப்பாவே அப்படித்தான். சரி. அதனால இந்த பசங்க அப்படி எனக்கு வீட்லயுமே அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இருந்தது. ம். அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. சரிங்க சார். அந்த நேரத்தில வேலையும் கிடைச்சிருச்சு. ம். ம். படிப்பு விட்டுட்டு மஜரா கோர்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டேன். ம். அப்போ இந்த பொண்ண பார்க்கணும்னு போனாக்கா, பொறந்தது தான் மல்லிகாபுரம். அது பக்கத்தில இருக்க ஒரு மாந்தோப்புக்குள்ள ஒரு அத்துவான காட்டுக்குள்ள தான் வளர்ந்தேன். ஒரு ம். அனிமல் தான். ம். பாம்பு, பல்லி, நாய், நரி ம். இதுகளோட தான் நம்ம வாழ்க்கையே. அந்த சரி. அளவுக்கு தான் அறிவு வளர்ச்சி. ம். ம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரு, சினிமா இப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ம். அது என்னமோ எங்க வீட்ல மாடு மேய்க்க இது படிக்க போகலன்னா மாடு மேய்க்க போணும். ம். 2டே ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன் தான். ம். ஃபெயில் ஆனாலும் மாடு மேய்க்க போணும். எங்க ஐயா இப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சிருந்தார். ம். அதனால தான் சார் ராமசாமி நாயுடு இல்லன்னா கூட ம். நம்ம இங்க இல்லை. சரி, சரி. ராமசாமி நாயுடு இல்லன்னா இல்லவே இல்ல தானே. அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு இது இந்த வாழ்க்கையும் இல்ல. ம். அப்புறம் அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ஊருக்கு கூட்டிட்டு சங்கராபுரம்னு ஒரு ஊரு. ம். ம். அப்போ ஒருத்தர் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு நீங்க பாருங்க ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். ஒரு 6 மணி சுமாருக்கு அப்படியே போறோம். ம். போனா உள்ள இருந்து ஒரு ஃபீமேல் குரல்ல பாட்டு ஒண்ணு மிதந்து வருது. ஆ. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படின்ட்டு. ம். அப்படியே கதவு தொறந்தோனே டக்குன்னு இந்த அம்மா படுத்திருந்த அம்மா எழுந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ம். பார்க்கல. மின்னல் மாரி தான். அந்த மின்னல் ஓடுச்சுன்னா படத்துல. அப்படின்னோனே அப்புறம் பொண்ணு பார்க்குற நேரம் வந்தது. பார்த்தாக்க ம். அந்த விஜயலட்சுமியுடைய முகம், ம். அது ஒரு என்ன காந்தமா, மின்னலா, ம். சூரிய ஒளியா ம். என்னன்னே தெரியாது. ம். ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்டாக். புடிச்சிருச்சு மனசுக்குள்ளார.
ம். அது சாதாரணமா பிடிக்கலம்மா. அது வந்து ம். அதுக்கு முன்னாடி இருந்த காட்டு மிராண்டித்தனம் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. ம். நீ இதுக்கு பொறக்கலடா! நீ ஒரு மனுஷனா வாழணும். ஓகே. இது எவ்வளவு பெரிய மாற்றம். வாழ்க்கையில ம். எத்தன மாற்றம் வந்து என்ன ம். அத ஏற்படுத்தினது அந்த முகம் தான், அந்த கண்கள் தான். ஆனா கண நேரம் தான் பார்த்தது. ம். அதுக்கப்புறம் பெரிய சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முழுக்க மனுஷனா இவங்களுக்காண்டி நம்ம மாறி ஆவணும்னு மாறிட்டீங்க அப்போ. அவங்களுக்காக மாறணுங்கிறது இல்ல. நம்மள மாத்திருச்சு. அப்புறம் யாருக்காகவும் இல்ல. ஆ. ம அது பெரிய மாற்றம். அதுதான் பெரிய மாற்றம் என் ம். லைஃப்ல. அந்த முகம் மாத்தலன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் காட்டு மிராண்டி தான் அந்த பக்கம் வேற குடைச்சுக்கிட்டு, ம். ம். அப்படியே ராஜா மாரி இருந்திருப்பேன். டென்ஷன் இல்ல, சுகர் இல்ல. ம். இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதே. ம். அப்படின்னு ஒரு அதிலிருந்து படிப்படியா அப்புறம் மேஜரா கோர்ஸ் அங்கேருந்து போய் திருமணத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? ஆமா. ம். திருமணத்துக்கு அப்புறம் அந்த வேலை புடிக்காம சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த வேலைய விட்டுட்டேன். பார்த்துக்கிட்டு இருந்த வேலைய. ம். எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க அப்போ? அப்போ ரூ. 4000 ம். மாசம். 1972ல. ம். 72, 74ல 4000ன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,00,000 இருக்கும். அப்பா! ம். அந்த வேலைய அதனுடைய இது தெரியல. ம். வலு என்ன அப்படிங்கிறது. ம். அதுவும் ஒரு காரணம். அது விட்டதுனால சொந்தங்களுக்குள்ள மரியாதை போயிடுச்சு, மதிப்பு போயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வர வேண்டிய கட்டாயமாச்சு வந்தோம். அப்ப ம். எல்லாம் இவங்க ஊர்ல இருந்து செல்வராகவன வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்களோட தான் நீங்க சென்னைக்கு வந்தீங்களா சார்? செல்வராகவன் வந்து ஒரு பையன், அந்த அம்மா ட்ரெயின்ல ஏறி வந்தாங்க. வரும்போதே ட்ரெயின்லயே பிரசவ வலி ஏற்பட்டு, இங்க வந்து இறங்கி 40 நிமிஷத்துல பொறந்தாங்க ஒரு பொண்ணு. ஓ! இப்ப ஓகே. இந்த பவிஷ்ன்னு நடிக்கிறாரே அவங்க அம்மா, கார்த்திகா. ஆமா. விமலகீதா. விமலகீதா. ம். ம். அவங்க பொறந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய சாதனை தான்மா. இன்னைக்கு தனுஷ் ம். நேஷனல் அவார்டு வாங்கினதாகட்டும், ம். எல்லா பிள்ளைகளும் அ நமக்கு கெட்டபடியா விமர்சனம் பண்ணாத அளவுக்கு ம். நம்ம பிள்ளைங்க நல்லா வாழுது. அதுதான் ம். நம்ம பிள்ளைங்க எங்க இருக்காங்கிறத தான் நம்ம கரெக்ட்டு. கவனிக்கணும். ம். அந்த ஒரு இடத்த குடுத்ததும் விஜயலட்சுமி தான். ம். ம். விஜயலட்சுமி இல்லன்னா இவங்கலாம் என்ன ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது. சார் சென்னைக்கு வந்து ரொம்ப நெறைய பேரு கஷ்டப்பட்டுருக்காங்க. எஸ்சிசி சாரே சொல்லியிருக்காரு. நானே பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்தவன் அப்டின்ருக்காரு. ஸோ நீங்க கடந்து வந்த கஷ்டமான சூழல்லாம் கண்டிப்பா ஒரு படம் ஒரு இடத்துல போய் சேர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்திருக்கும். நெறைய பேர் சமுத்திரக்கனிலாம் வந்து ஹோட்டல்ல போய் வேலைக்கு பார்த்தாரு. கல்யாண வீடுங்கள்ல வேலைக்கு பார்த்தாருலாம் நெறைய பேர் சொல்றாங்க சினிமால இருக்கும்போது. ம். நீங்க அந்த மாரி எதுவும் சஃபர் ஆயிருக்கீங்களா? அந்த மாரி கஷ்டமான பாதைகள் கடந்திருக்கீங்களா? அவங்களுக்காவது ஹோட்டல்ல வேலை செய்கிறதுக்கோ, ரோட்ல படுத்து இருக்கிறதுக்கோ சுதந்திரம் இருந்திருக்கு. ம். எனக்கு ம். அதுவும் இல்ல. ம். பொண்டாட்டி, புள்ளைங்க. எல்லாரும் இருக்காங்க. எப்படி? நான் ம். பட்னியா இருந்தா கூட அவங்க சாப்பிட்டாகணும். ம். என் மனைவி சாப்பிடலன்னா கூட புள்ளைங்க சாப்பிட்டாகணும்ல. அவங்களுக்கு எப்படி வறுமை என்னன்னு சமாளிச்சீங்க? தெரியாது. அது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இறைவன் என்னை ஒரு வேள கூட பட்னியா போடலம்மா. பரவால்ல சார். என் ம். புள்ளைகளுக்கு எனக்கு சினிமா பிடிக்காது. ம். சினிமா பிடிக்காது. ம். கிட்டத்தட்ட விசு சார்கிட்ட வந்து சேர்ந்து ம். ஒரு 5 படம், 6 படம் அவர்கிட்ட பண்ற வரைக்கும். ஓ! சரி. அப்புறம் தான் ஆனாலும், ம். அதுவரைக்கும் நான் வேற வேற இன்டர்வியூகளுக்கு போய்க்கிட்டே இருக்கேன். ம். வேற ஒரு இடத்துல வேலை செய்றதுக்கு ஒரு ரூ. 1000 சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சா, நான் போயிருப்பேன். ஓ! சரி, சரி. என் புள்ளைங்களுக்கு டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும். ரூ. 1000 சம்பளம் இருந்தா அதெல்லாம் பண்ணிட முடியும்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது. ம். ஆ அதனால அந்த வ எங்கேயாவது ஒரு வேலை சினிமாவுக்குள்ளேயே கிடைக்கும். ம். ம். அப்புறம் தான் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன்னு பெரிய டைரக்டர். ம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆ இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு தெரியல. தெரியல. ம். அங்க மத்தியானம் சாப்பிடுறதுக்கு ரூ. 2 குடுப்பாங்க. ம். அந்த ரூ. 2க்காக அந்த வேலை புடிக்காமலே அங்க உட்கார்ந்திருந்தேன். அச்சச்சோ! கடைசி அசிஸ்டன்ட் அவர் கிட்ட கூட போ முடியாது. ம். கிளாப் அடிக்க கூட விட மாட்டாங்க. ம். அங்கேயே இருந்தேன். அந்த ரூ. 2 குடுப்பாங்க. எங்க ம். இது விருகம்பாக்கத்துல இருக்கு கற்பகம் ஸ்டுடியோ. ஓகே. அப்ப கண் என்ன சைக்கிள் வச்சிருந்தீங்களா? இல்ல நடந்து தான். நடந்து தான். கண்ணம்மாபேட்ல வீடு. ம். அங்கருந்து நடந்து வந்து அது ரூ. 2 குடுத்தா, அன்னைக்கு வந்து 5 நாளைக்கு குடும்பம் நடத்தலாம். ரூ. 2 வச்சு. ஓ! ம். அன்னைக்கு விலைவாசி அப்படிதான். சினிமாவுல இருந்தாலே அவன் கிறுக்கன்னு தானே அர்த்தம் ஊர்ல. ம். சாதிச்சுட்டா தான் சினிமாவுல சாதனையாளன். ம். இல்லாட்டி அவன் கிறுக்கன். ம். அப்படின்ட்டு நெறைய கிறுக்கங்கள நம்மளும் பார்த்துருக்கோம். ம். அவங்க ஏன் இன்னும் இதுல முதல்ல சினிமாவுக்கு வர்ற ஒருத்தன் நம்ம இதுக்கு தகுதியானவனாங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கணும். ம். இது என்ன? இது உயரத்துல பறந்துட்டு இருக்கிற பட்டமாச்சே! இத போய் நம்ம பிடிக்க முடியுமா? அதுவும் ம். மின்சார கம்பியில நின்னுகிட்டு இருக்க. ம். இப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ம். யோசிக்காமலே ரொம்ப பேரு அந்த வேலைய செய்றாங்க.
நான் இப்போ நெறைய காலேஜ்ல போய் லெக்சர் பண்றேன். ம், விஸ்காம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ம், இந்த காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில விசிட்டிங் புரொஃபஸரா ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. ம், அங்கேயில போய் அதான் நான் சொல்றேன். யாருப்பா டைரக்டர் ஆகணும்னு அத்தன பேரும் கை தூக்குறான். ம். அவ்ளோ அப்ப பேர் நான் சொல்லுவேன், "நீங்க டைரக்டர் ஆகலாம்ப்பா. உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். ம், ஆனா இங்க நீ வந்து கதை எழுதுறத விட, ம். நீ எதுக்கு தகுதியானவன் ஓகே. ம், அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிட்டு நீங்க ம், வாங்க" அப்படின்னு சொல்லுவேன். ம், நான் எதுக்கு தகுதியானவன்லாம் சினிமாவுக்கு தகுதியானவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ம், நான் ம். அதனால தான் அத விட்டுட்டு வேற வேற முயற்சிகள் பண்ணேன். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விசு சார்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். ம். அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஓகே. ம், அவர்கிட்ட போய் சேர்ந்த உடனே தான் ம். சாப்பாடு நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். உறுதியாயிருச்சு. ம். அ அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கிட்ட மாச சம்பளமா? இல்ல வந்து இல்ல எப்படி? படத்துக்கு. படத்துக்கு ம். சம்பளம். ஒரு ம். படத்துக்கு அ ரூ. 2500 ம். ஒரு படத்துக்கு. ஒரு படத்துக்கு அவ்வளோதான். அவரு 4 மாசத்துல படத்த முடிச்சுருவாரு. ம். ம். எத்தன படம் அவர்ட்ட வேல பார்த்தீங்க சார்? அவர்கிட்ட 20 படம் இருக்கும்மா. அப்பா! ம். நெறைய அனுபவம் தெரிஞ்சுக்கலாம். முதல் ம். படம் ஆமாமுல்ல. அங்க தான் நானு எங்க அப்பா ம். கிட்ட பொறந்து எப்படி காட்டுமிராண்டியா இருந்து விஜயலட்சுமி என்னைய மனுஷனாக்குனாங்களோ, அதே மாரி அதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு ஆ. இருக்கு. என்னை ஒரு எழுத்தாளனா மாத்துனது விசு சார் தான். எஸ். ம். முதல் நாள் படப்பிடிப்பு ராசாவின் மனசுல எப்படி உங்களுக்கு பதட்டம் இருந்தா? அந்த புரொடியூசர் எப்படி கிடைச்சாங்க? இப்போ நான் கேள்விப்படுறதெல்லாம் முதல் படத்துக்கான வாய்ப்பு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதில்ல. எல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. அதுல ஒரு சக்சஸ் ஆகுறாங்க. இல்ல யாராவது ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றாங்க. அப்படியே டைரக்டர் ஆகுறாங்க. அந்த காலத்துல முதல் படம் இல்ல, இல்ல. பண்றதுக்கான அந்த வாய்ப்பு காலத்துல இந்த காலத்துலயுமே ம். முதல் படம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ம். இதுல பெரிய இது என்னன்னா, புரொடியூசரோ, இயக்குனரோ ம். அந்த காலத்துல ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு தான் புரொடியூசர்ஸ் வந்தாங்க. ஓகே. ம். அத தவிர அவங்களுக்கு வேற சிந்தனையே இருக்காது. ம். அதுக்கான வேலைகள மட்டும் தான் செய்வாங்க. அதுக்கான ம். ஆட்கள மட்டும் தான் தேடுவாங்க. அதுக்கான தலையீடுகள் இருக்கும். ம். அ இயக்குனர்களும் தரமான கதைகள வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ம். அம் இன்னைக்கு அப்படி கிடையாது. கதைன்னு சொல்லிக்கிட்டு நெறைய வேற நல்ல கதைகளும் வச்சிருக்காங்க. ஓகே. இந்த இப்ப வந்தது சிறை, ம். ஆண்பாவம் பொல்லாதது, அ நெறைய சின்ன படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆமாமா. ம். இப்படியெல்லாம் சின்ன படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள், ம். ஹபீபி ம். ம். நெறைய படங்கள் அ நல்ல கதைகளோட இருக்கு. ம். ம். அது இல்லாத அத்துமீறல்களும் நெறைய இருக்கு. ஏன்னா முதல் படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறத பத்தி நான் கேட்கிறேன். அப்ப வந்து எழுதி கரெக்ட் பண்ணி இப்படிதான் கொண்டு வரணும்னாலாம் இப்படி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் தான் வச்சிருந்தேன். ம். ஆனா அவரு அத கேட்கல. வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஓ! ராஜகிரண் கேட்கல. ம். ம். அந்த அவ்வளவுக்கு நான் அவருக்கு ஆடியோ ஸ்கிரிப்ட் ஒண்ணு குடுத்துட்டேன். ஓ! ஏன்னா மு எனக்கு கதை சொல்ல வராது. ஓ! அப்போ. இப்போ நெறைய கதை விடுவேன். அ அப்ப முதல் நாள் படப்பிடிப்பு எப்படி சில பேருக்கு வந்து டென்ஷனா இருக்கும். இந்த டேக் ஆக்ஷன் சொல்லும்போதெல்லாம், அந்த கிளாப் போர்டெல்லாம் இருக்கும்போது, ம். ஒரு கேமராவுக்கு முன்னாடி ஒரு நடிகர்களுக்கு முன்னாடி ஒரு படபடப்பு இருக்கும். 2 நாள்ல வந்து நம்ம தயாராகணும். உங்களோட முதல் நாள் படப்பிடிப்பு எப்படி இருந்தது சார்? ஆசாவின் எனக்கு அந்த பயம்லாம் இல்லம்மா. ஏன்னா நான் விசு சார்ட்ட 20 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். அதுக்கு முன்னாடி நீலகண்டன், கே. ம். சங்கர், சங்கர் இந்த சங்கர் இல்ல. ஓகே. இதுக்கு ஈக்குவலான சங்கர ஒருத்தர் எம்ஜிஆர வச்சு 25 படம் பண்ணவரு அவரு. ம். ம். அ அப்படி பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. ம். அதெல்லாம் என்னை தெளிவாக்கி இருந்தது. ஆனா ம். ஒரு அ பயம் இருந்தது. ம். என்ன செய்றாங்க? திடீர்னு முதல் நாள் நான் வந்து சாப்பாட்டுக்கு தட்ட வச்சுக்கிட்டு வரிசையில நின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு. ம். இன்னைக்கு நம்ம போனோம் டக்கு டக்குன்னு போறோம் எழுந்து நிக்கிறாங்க. ம். உட்கார்றதுக்கு சேர் போடுறாங்கன்னு ஏன் இதெல்லாம் பண்றாங்க? அப்படின்னு தோணுச்சு. நான் ம். உடனே விசு சாருக்கு ஃபோன் பண்ணேன். ம். சார் என்ன சார் இப்படி நடக்குது? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னேன். நீ பெரிய ஆள் ஆயிட்ட, டைரக்டர் ஆயிட்டன்னு சொன்னாங்களா? டைரக்டர் ஆயிட்டேன். அவர் அருமையான ஒரு வாசகம் சொன்னார். ம். "உன் எதிரில் இருப்பவனை உன்னை விட புத்திசாலி என்று எண்ணிக்கொள். ம். உனக்கு பணிவு வரும். ம். உன் எதிரில் இருப்பவனை உன்னை விட முட்டாள் என்று எண்ணிக்கொள். ம். உனக்கு துணிவு வரும். ஓகே. துணிவும், பணிவும் இருந்தால் உன்னை இறைவனாலும் வெல்ல முடியாதுன்னு" ஒரு ம். லெட்டர் எழுதி அனுப்புனாரு எனக்கு. ம். அது வச்சிருந்தேன் ரொம்ப நாளா. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அதனால நான் ஒரு நல்ல பக்குவப்பட்ட இயக்குனர்கிட்ட இருந்து வந்ததுனால எனக்கு அந்த பயம் ரைட். இல்ல. ஒரு காட்சி, ம். ஒரு ஷாட், 2 ஷாட் கஷ்டமா இருந்தது. பேப்பர பார்த்து, பார்த்து இப்படி சொல்லி, இப்படி ம். பார்த்து, இப்படி பார்த்து, இப்படி சொல்லு, இது இல்ல சொல்லு, இது சொல்லு. அது பூரா நேட்டிவிட்டி டயலாக்ல. ஆ, ஆ, ஆ. அப்புறம் கொஞ்சோண்டு மழை பெஞ்சிருச்சு. ம். மழை பெஞ்சோனே நிறுத்தி வச்சுட்டு, "ஐயோ! ஏன் நம்ம அந்த பேப்பர பார்த்துக்கிட்டே இருக்கோம்? ம். நம்ம எழுதுனது தானே!" ம். அப்படின்ட்டு ஒருத்தன்கிட்ட குடுத்துட்டு, அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்துட்டு, இப்போ வரைக்கும் நான் பேப்பர் பார்க்கறதில்ல. டயலாக் தானவே தானாவே வந்துரும்.
சார் இந்த முதல் படம் வந்து இவ்ளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா? அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், ஸ்பெஷல் மரியாதை எப்படி பார்த்தாங்க சினிமால உங்கள? ஏன்னா எல்லா இல்ல இயக்குனருக்கும் முதல் படத்துல எனக்கு என்னன்னா ஒண்ணு, எனக்கு இறைவன் குடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, ம், இப்ப இந்த இடத்த தரையில படுத்துக்க சொன்னா தூங்கிருவேன். ம், இல்ல பெரிய ஏசி ரூம் குடுத்தா ம். இருந்துருவேன். சரி. எல்லாத்துக்குமே அ என்னைய கடவுள் டியூன் பண்ணி வச்சிருக்கான். ஏற்படுத்திட்டு. ம், இல்ல கடவுளே டியூன் பண்ணி வச்சிருக்கான். ம், ம், ஆகையினால எனக்கு அந்த படத்தினுடைய வெற்றியோ, ம், இல்லாட்டி அதுக்கப்புறம் தனுஷ் ஹீரோவான பெரிய வெற்றியோ, செல்வராகவன் இயக்குனரான வெற்றியோ, ம். என்ன ரொம்ப பெருசா பாதிக்கல. ஓ! அது தொழில் சரி. அப்படியே போகுது. ம், ஆனா, அதுல எல்லாம் ரொம்ப அந்த வலிகள் ரொம்ப வலிகள் அந்த 2 படம் வர்றதுக்கு, ம், அ ஸ் ஸ் "துள்ளுவோத இளமை", "காதல் கொண்டேன்". ம், இது 2ம் முடிஞ்சுட்டு லேசா மயக்கமா இருந்தது. செக் பண்ணி பார்த்தா சுகர் லெவல் கூடியிருக்கு. ம். அந்த 2 படம் தான். கண்டிப்பா. அதர்வைஸ் எனக்கு அது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிரும். இப்படி ஒரு வாழ்க்கை ம், வந்துரும். இப்போ ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காருன்னா, அந்த நேரத்தில குப்புன்னு ஒரு புல்லரிப்பு வரும். ம், அதோட சரி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ம், மீடியாக்கள் அவங்க கொண்டாடுறாங்கல்ல. ம். அது சார். குப்பை, கழிசடை, அதுக்கு விருது குடுத்துட்டாங்க. அப்படி இந்த சுதந்திரம்லாம் எப்படி அவங்களுக்கு குடுத்தாங்கன்னு அது தெரியல. ம், நான் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்ல வரல. அது சரியில்ல. ஏன் அந்த படத்த குடுத்தாங்க? அது ம், குப்பை, ஒரு ம். கழிசடை படம். அது இப்படியா? எங்க அவங்கள ஒரு கழிசடை படம் எடுக்க சொல்லு சரியான இவங்களா இருந்தா. விமர்சனம் பண்றவங்கள. பண்றவங்கள. ஒரு ம், படம், ஒரு படத்துல ஒரு காட்சி. ம், அந்த அவங்க இருக்கிற அந்த சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில வந்து அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ம், இன்னைக்கு தனுஷ்ன்னா உலகம் பூரா தெரியுது. ம், அதெல்லாம் சும்மா சாதாரணமா கிடைக்கிற ஒரு அருள் ம், கிடையாது. கடவுள் குடுத்த ரொம்ப பெரிய கிஃப்ட். பேசலாம். பேச்சு சுதந்திரமும், கருத்து ம். சுதந்திரமும் எல்லாருக்குமே இருக்கு. அது நியாயமான வார்த்தைகள். இது எப்படி இந்த படத்துக்கு குடுத்தாங்க? இது தப்பு. அந்த அளவு தான் பவுண்டிங். 2 படத்துல உங்களுக்கு புடிச்ச படம் எந்த படம்? கேப்டன் மில்லரா? ராயனா? 2 படத்துக்கும் விருது ராயன். கிடைச்சிருக்கு. ராயன். ராயன் ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா என்னுடைய மகனுடைய முதல் டைரக்ஷன்ல. ம், ஆம் கேப்டன் மில்லர் வந்து பிடிச்ச படம் தான். ம், ம், கொஞ்சம் வயலன்ஸ் அதிகம். ம், இதுவும் வயலன்ஸ் தான். ம், அதுல இன்னும் அதிகம். ம். அப்படின்னு 2ம் ஒரே ஜர்னல் படமா வந்து மாட்டிக்கிச்சு. சார் சமீப கால சூழ்நிலையில வந்து அரசியல் பெருசா எதிர்பார்க்கப்படுறது நடிகர்கள் மத்தியில.